ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? உப்பு ஜாடி, சக்கரை பாட்டில் எல்லாமே முந்தின நாள் கழுகி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ விட்டா டைம் கிடைக்காது, அதனால இந்த வேலையை முடிச்சாச்சு. என்னோட ரிலாக்ஸேஷன், என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த குட்டி கார்டன் தான். வெத்தலை கொடி, மணி பிளான்ட் எல்லாமே தலை வந்துருந்துச்சு. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு. இதுக்குன்னு தனியாக நான் எந்த உரமுமே கொடுக்கறது இல்லை, தண்ணி மட்டும்தான் விட்டுட்டு இருக்கேன். இந்த வெத்தலையை பாருங்களேன், என் உள்ளங்கையை விட பெருசா இருக்கு, என் கையை விட நல்ல பெருசு, பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்துச்சு. இப்படித்தான் இவங்க சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இட்லி தோசை மாவு ஊற போடுறக்கே மறந்து போயிருது. மறக்காம இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிட்டேன். யாராவது நம்மள சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். கரெக்ட் தானே? அப்படிதான் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. அண்ணன் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சிக்கன் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமா, மீன் வாங்கலாமா, அதை வறுக்கலாமா, பொரிக்கலாமா, கிரேவி வைக்கலாமான்னு யோசிச்சு மண்டையெல்லாம் காஞ்சு போயிடும் ஞாயிற்றுக்கிழமையானாலே. நல்ல ஒரு பிரியாணி, தயிர் சட்னி, சில்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கமும் போட்டாச்சு. இந்த இல்லத்தரசிகளோட குறைந்தபட்ச சந்தோஷம்னு பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு நல்ல தூக்கம் போடுறது. கரெக்டு தானே? அதுவும் சரி, மதியம் தான் சமைக்கல, சாயங்காலமாச்சும் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நல்ல ஒரு சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஆனந்தின்னு ஒரு சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறந்தே போயிட்டேன். சாரி சிஸ்டர். ஆனந்தி சிஸ்டர் ஹாய். நீங்கெல்லாம் என்ன சமைச்சீங்க? வெளியில போனீங்களா இல்ல வீட்டுல சமைச்சீங்களா? உங்களுக்கெல்லாம் வீக்கெண்ட், சண்டே எல்லாம் எப்படி போச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.